எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஒயிட் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ருசித்து சாப்பிடத்தக்க வகையில் அதனுடைய சுவை இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பிரியாணி பாத்திரத்தை சூடுபடுத்தி 4 ஸ்பூன் எண்ணெயும் 4 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த நெய் நல்லா உருகி வரவும் ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, ஜாதிபத்திரி, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எல்லா ஹோல் கரம் மசாலாவும் இல்லைன்னா கூட நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பிரியாணி இலை சேர்த்தாலும் போதும். இதை கருக விட்டுறாதீங்க. இது நல்லா பொரிஞ்சு வரவும் இதில் 3 பல்லாரியை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிடலாம். இந்த பல்லாரி ரொம்ப செவந்து அப்படியே வதங்கி வரணுங்கிறது கிடையாது. நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3 சேர்த்து நான் அரைச்சிருக்கிறேன். எப்போவுமே இந்த பிரியாணிக்கெலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா அதனுடைய மனமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவு புதினா தலைகளும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கோங்க. இது அந்த எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த 1 நிமிஷத்துலேயே அதனுடைய மனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துக்கிடலாம். எலும்புகளோடு உள்ள பீசஸ் தான் நான் சேர்த்துருக்கிறேன். பிரியாணிக்கு அப்படி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாதிரி பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் முதல்ல நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த கொத்தமல்லி புதினாவோட இந்த சிக்கன் பீசஸ் சேர்ந்து வேகும் போச்சில் அதனுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல போட்டதுக்கும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய நிறம் இந்த அளவுக்கு மாறி வரட்டும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக நல்ல பழுத்த தக்காளி பழமா மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி பழம் ஒரு 3 சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூடயே ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பெருஞ்சீரகத்தூள் சேர்க்கல அப்படின்னா பெருஞ்சீரகத்தை ஹோல் கரம் மசாலா போடும் பாருங்க, அப்போட நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகா மிளகுத்தூளுடைய காரம் தான், அதனால குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூட 2 பச்சை மிளகா சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10 முந்திரி பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணி ஊற்றி அரைச்சி தான் சேர்த்துருக்கிறேன். இது பிரியாணிக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தயிரை ஊற்றும் போச்சுல அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு அளவுக்கு அந்த சிக்கன் பீசஸ்லாம் ஒரு 60% அளவுக்கு குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கனால 1 டம்ளருக்கு 1.25 விதத்துக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் உதிரியாக வேணும் அப்படின்னா 1.5 அளவுக்கு சேர்த்தாலுமே போதும். ஜீரக சம்பா அரிசியை காட்டிலும் பாஸ்மதி ரைஸில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்திருக்கும். கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்து விட்டுட்டு நீங்கள் பாருங்கள் அந்த கொதி நிற்காமல் வரணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த தண்ணியில் அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் கொதித்து வரும்போதுல அதனுடைய ஃப்ளேவர் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள். இதை மாதிரி கொதி நல்லா நிற்காமல் வந்ததுக்கப்புறமா 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்கிற ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிடலாம். இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால அது உடஞ்சி போயிடக்கூடாது. நல்லா சாஃப்டாக மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் மட்டன் ஒயிட் பிரியாணி நான் போட்டிருக்கிறேன். அதை வேணால் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணியிருப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த தண்ணியை வந்து அந்த அரிசி உள்ளிழுத்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கூட கொஞ்சம் தண்ணி நிற்குது இல்லையா, இன்னும் கொஞ்சம் அந்த அரிசி வேகட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம தம் போடணும். நீங்கள் மூடி போட்டு அப்படியே விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. அப்பப்போ நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் நல்லா அரிசி உள்ளிழுத்துருச்சு. இப்போ தம் போடுற சமயத்தில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறை விதை நீக்கிட்டு சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து நெய் வந்து முதல்ல ஊற்றலை, எண்ணெய் ஊற்றி தான் எல்லாத்தையும் வதக்கணும் அப்படின்னா இந்த சமயத்தில் கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு இந்த பாத்திரத்தில் எனக்கு 2 மூடி கொடுத்துருக்கிறதுனால மேலே ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே போட்டுடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மூடியை போட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் ஒன்று தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேண்டான்னு போட்டிருக்கிற தோசைக்கல்லை நல்லா சூடாக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரியாணி பாத்திரத்தை இதுக்கு மேலே தூக்கி வச்சு லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும். இப்படி இது ஒரு 20 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும்.
20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் உடனே சர்வ் பண்ணாலும் சரி, கொஞ்சம் நேரம் கழித்து சர்வ் பண்ணாலும் சரி, நம்ம உடனே எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருந்தது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு லைட்டாக, அதாவது ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதனுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த வெள்ளை பிரியாணியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.